அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம் தாரமங்கலம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நான் அண்மையில் பார்த்த ஒரு ஜாதகத்தை தான் இப்போ பதிவிட போகிறேன். இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம். இந்த பெண்ணினுடைய சகோதரன் என்கிட்ட பார்க்க வந்தார். அதனால் அப்பாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு மெயினாக கேட்க வந்தார். இதிலேருந்து அது மட்டும் அப்பாவுக்கு மட்டும் சொன்னால் போதுமா, இல்லை மீதியெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை ஆரம்பத்துலேருந்தே சொல்லுங்கள் அப்படின்னாரு. அதனால் இந்த ஜாதகத்தில் நான் என்னென்ன சொன்னேன் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் இப்போ இங்கே நான் கொடுத்துட்றேங்க. இந்த பெண் பிறந்தது 19/11/1978 12:30 ஜாமத்தில் பிறந்திருக்காங்க. இரவில் சேலத்தில். அன்னைக்கு இவங்களுடைய நட்சத்திரம் மிருகசீரிஷம் 1ஆம் பாதம். இன்றைக்கி வயசு பாருங்கள், 47 வயசு. ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு ஒரு நாள். 47 முடிஞ்சு ஒரு மாதம் முடிஞ்சு ஒரு நாள். இப்படி இந்த டைமில் ஜாதகத்தை கணிக்கும்போது அவங்களுக்கு சிம்ம லக்னம், மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால 1ஆம் பாதம் அப்படிங்கிறதுனால ரிஷபராசி, சிம்ம லக்னம் ரிஷபராசி. செவ்வாய் திசையில் இருப்பு 6 வருஷம் 11 மாதம் 14 நாள் இருக்க பிறந்திருக்கிறாங்க. லக்னத்திலே சனி பகவான், சிம்ம லக்னம். லக்னத்திலேயே சனி பகவான், அதாவது 6க்கும் 7க்குமான சனி லக்னத்திலேயே. லக்னம் நிற்கிறதே கேதுனுடைய சாரம். கேது பாருங்கள் 8. லக்னம் கேதுனுடைய சாரம், கேது 8. அப்படிங்கும்போதே நமக்கு தெரியுது இந்த ஜாதகம் 8 அப்படிங்கிறது கொஞ்சம் கெட்ட பெயர், அவலம், வம்பு, வழக்கு, கடன், நோய், எதிரி, இது எல்லாமே கொஞ்சம் சகிச்சுக்கணும் அப்படிங்கிற அமைப்பில் வரதான். கொஞ்சம் துர்பாகியங்கள் நிறையா நடக்கும், அதை நம்ம சகிச்சுக்கணும் அப்படிங்கிற அமைப்பு லக்னத்திலேயே நமக்கு தெரியுது. லக்னத்தில் இருக்கிற சனியே நம்ம காட்டுறாரு, லக்னம் நிற்கிற பாவமே நமக்கு காட்டுது. 2ஆம் இடத்துல ராகுவும் மாந்தியும். குடும்பத்தில் மாந்தி இருந்தாவே கொஞ்சம் சிக்கல் தான். 3ஆம் இடத்துல சுக்கிரன். இந்த லக்னத்துக்கு பாவராகின சுக்கிரன், ஆனால் வக்கரம் அடைஞ்சிருக்கார். 4ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய். லக்னாதிபதி போய் 4ல் 2ஆம் அதிபதியோடு சேர்ந்து அங்கே செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார். 8ல் கேது, 10ல் சந்திரன் உச்சம். பாருங்கள், இங்கே ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, அந்த ஜாதகத்தில் 2 கிரகங்கள் உச்சமடைஞ்சிருக்கிறாங்க. 2 கிரகங்கள் ஆட்சி. சுக்கிரனும் செவ்வாயும் ஆட்சி, சந்திரனும் குருவும் உச்சம். இந்த லக்னத்துக்கு, சிம்ம லக்னத்துக்கு 5க்கும் 8க்குமான குரு உச்சம். 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 5ஆம் இடத்துக்கு 8ல் மறைகிறார். பாருங்கள், குரு நல்லது தான், சிம்ம லக்னத்துக்கு நண்பர் தான். ஆனாலும் 2 ஆதிபத்தியம் இருக்கு இல்லையா, 5, 8. 5ஆம் இடத்துக்கு 8ல் மறைகிறார். அப்போ 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், பாக்கியம், நல்லது, குலதெய்வம், எண்ணங்கள், இதுக்கு பாருங்கள் 8ல் மறைகிறார். 9க்கு பாக்கியாதிபதிக்கு உச்சமாக இருக்கிறார். உச்சமாக இருந்து அந்த இடத்தையே பார்க்குறார். 5ஆம் இடத்து பாக்கியாதிபதி 9ஆம் இடத்துக்கு 5ல் இருந்து அந்த 9ஐயே பார்க்குறார். அப்போ அந்த 8 பார்க்குறார். அப்போ அந்த 8 அப்படிங்கிறது 5 அப்படிங்கிறதும் கெட்டு போயிருக்குது, 8ங்கிறதும் கெட்டு போயிருக்கு. அப்படிங்கிற அமைப்பில் தான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. 8ஆம் இடத்து அதிபதி உச்சமாக இருக்கிறார், 8ஆம் இடத்தையே பார்க்குறார் அப்படின்னு தான் நம்ம வச்சுக்கணும். இந்த அமைப்பில் அம்சத்தில் பாருங்கள், எந்த கிரகமும் ஆட்சி இல்லை, சுக்கிரன் மட்டும் உச்சம். இந்த லக்னத்துக்கு கடுமையான பாவர் ஆகிய சுக்கிரன்.
சுக்கிரன் வந்து கணவரை குடிக்கக்கூடியது. அவர் மட்டும் உச்சம். இந்த அமைப்பில் பிறந்திருக்காங்க. பிறக்கும்போது செவ்வாய் திசை பிறகு 31/10/85 வரையிலும். இன்றைக்கி 47 வயசு முடிஞ்சிச்சு சொன்னோம். அதனால் 6 வருஷம் 11 மாதம் வரையிலும் செவ்வாய் திசை. இந்த லக்னத்துக்கு 9க்கும் 4க்குமான செவ்வாய் 4ஆம் இடத்துல ஆட்சி. ஆட்சி செவ்வாய் ஓரளவுக்கு நன்மை தான் செய்யும் அப்படின்னு சொல்லலாம். லக்னாதிபதியோடு சேர்ந்திருக்கிறார், 2ஆம் அதிபதியோடைய சேர்ந்திருக்கிறார். அதனால் அந்த 6 கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் அந்த சூரியனும் பௌர்ணமி சந்திரனுடைய நேருக்கு நேராக இருக்கிறதுனால அந்த பௌர்ணமி யோகத்தில் வேறு இருக்கிறாங்க. அதனால் செவ்வாய் தசை ஒரு பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது, நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். 2வது ராகு திசை. இவங்க 25 வயசு வரலுமே படிப்பு எல்லாமே தீர்மானிக்கக்கூடியது. இவங்க வந்து 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால, 10ஆம் அதிபதி சுக்கிரனாக இருக்கிறதுனால இவங்க விரையாதிபதி 10ல் இருக்கிறதுனால வெளியே போய் ரொம்ப வெளிநாடு படிப்பெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் முயற்சி பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க ஆமான்னாங்க. ஆனால் அதுக்கான தடங்கள் ஏற்பட்டிருக்குது. காரணம் அதே அந்த சந்திரனும் சுக்கிரனும் 6-8ன்னு வரதுனால அதில் தடங்கள் ஏற்பட்டுருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு டிகிரி +2 முடிச்சுட்டு ஒரு டிகிரி பண்ணுற அளவுக்கு. காரணம் அந்த ராகு நிற்கிறது சூரியனோட சாரம் 4ஆம் இடத்துல. புதன் சூரியன் செவ்வாய் எல்லாம் 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடத்துல சந்திரன். அந்த சந்திரன் நிற்கிறது மிருகசீரிஷம் செவ்வாயினுடைய சாரம். செவ்வாய் நேருக்கு நேராக பார்க்குறார். குரு இந்த 4ஆம் இடத்தை பார்க்குறார். நல்லா பாருங்கள், இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்களை குரு பார்க்குறார். விரயஸ்தானத்திலேருந்து பார்க்குறார். விரயஸ்தானாதிபதி சந்திரனும் அந்த இடத்த பார்க்குறார். அதனால் அது வந்து புதன் சூரியன் சம்மந்தப்பட்டதுனால புதாதித்ய யோகம் இருக்கிறதுனால ஒரு டிகிரி முடித்து பிஎட் முடித்து ஒரு தனியார் பள்ளியில் ஒரு டீச்சராக வேலை செய்கிறாங்க. அவங்க 25 வயசுக்குள்ளேயே அந்த வேலைக்கு வந்துடுறாங்க. பாருங்கள், அதுக்கான காரணங்கள் லக்னாதிபதி சூரியன் 4ஆம் இடத்துல புதனோட புதாதித்ய யோகத்தில் இருக்கிறதுனால அங்கே செவ்வாயும் ஆட்சி. இந்த லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி ஆட்சி. பொதுவாகவே 4ஆம் இடத்துல கிரகங்கள் சுபத்தன்மை இருந்தது அப்படின்னா ஆசிரியர் தொழில் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து பௌர்ணமி சந்திரனும் அங்கே பார்வை இருக்குது, குருவனுடைய பார்வையும் இருக்குது. 5ஆம் அதிபதி குரு பார்வையும் இருக்குது. அதனால் இவங்களுக்கு வந்து ஆசிரியர் தொழில் கிடைச்சிது. ஆசிரியர் தொழில் வேலை செய்கிறாங்களா அப்படின்னா ஆமாம் அப்படின்னாங்க. தனியார் பள்ளியா அரசு பள்ளியான்னு கேட்டாங்க. இங்கே வந்து அரசு வேலைக்கு அதே சிம்மத்தில் வந்து சனி வந்து போகிறோம் சுக்கிரன் சாரம் இருக்கிறதுனால இன்றைக்கி வரையிலும் உங்களுக்கு வந்து தனியார் வேலை தாங்க, அரசு வேலை அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆமாங்க, அப்படி தான் இருக்கிறாங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் தான் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இவங்களுக்கு அடுத்தது 25க்கு மேலே குருதசை வருது. அந்த குருதசை குரு புத்தி பிறந்த உடனே 2003 இருந்து 2005க்குள்ளேயே கல்யாணம் நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன். காரணம் அந்த குரு நிற்கிறது சனியினுடைய சாரம் 7ஆம் அதிபதியின் சாரம் அதனுடைய வேலை காட்டுடுச்சு. 7ஆம் அதிபதி 6க்கு மேலுக்கு போன சனியினுடைய சாரம் குரு நிற்கிறதுனால குரு சனியினுடைய சாரம், சனி 7ஆம் இடத்து அதிபதி. அதனால் கல்யாணம் பண்ணி வச்சு குரு திசையில் பிறந்த உடனே பாருங்கள் 2005க்குள்ளே மேரேஜ் கல்யாணம். 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் குரு தசையில் குரு புத்தி முடிஞ்சு சனி புத்தி, சனிக்கு அடுத்து புதன், புதனுக்கு அடுத்து கேது, கேதுக்கு அடுத்து சுக்கிரன், சுக்கிரனுக்கு அடுத்து சூரியன், சூரியனுக்கு அடுத்து சந்திரன். 2016 2015-16 குரு தசையில் சந்திர புத்தி. இந்த தசை புத்தி வரிசையாக பார்த்துக்கிட்டு வந்தோங்க. இந்த குருதசை சந்திர புத்தி மட்டும் எனக்கு என்னமோ கொஞ்சம் நெருடலாக இருந்தது. அதை கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தேன். குரு நிற்கிற சாரம் சனியினுடைய சாரம் பாருங்கள். குரு விரயத்தில் நிற்கிறார், லக்னத்திலேருந்து விரயத்தில் நிற்கிறாரு. குரு நிற்கிற சாரம் சனியினுடைய சாரம். சனி வந்து 6-7க்குமான அதிபதி. அதில் சந்திரன்
குருவும் உச்சம், சந்திரனும் உச்சம், விரையாதிபதி உச்சம் அடைகிறார் 10ஆம் இடத்துல. அந்த சந்திரன் நிற்கிறது செவ்வாயினுடைய சாரம். சனி செவ்வாய் அப்படிங்கிறவே கொஞ்சம் ஆகாது. குரு நிற்கிறது சனி சாரம், சந்திரன் நிற்கிறது செவ்வாய் சாரம். ஆக இந்த லக்னத்துக்கு அப்படியே 7ஆம் இடத்துக்கு சனி வேற பார்க்குறார், பார்வை இருக்குது. செவ்வாய் பார்வையும் 7ஆம் இடத்துக்கு இருக்குது. நல்லா பாருங்கள், 7ஆம் இடத்திற்கு, அதாவது இந்த ஜாதகியுடைய கணவர் ஸ்தானத்துக்கு செவ்வாயும் பார்க்குறாரு, சனியும் பார்க்குறார். அப்போது அந்த 7ஆம் இடம் கும்பத்தை நீங்கள் வந்து இப்போ லக்னமாக எடுத்துங்க, கணவருடைய லக்னம். அப்போ குரு திசையில் சந்திர புத்தி பாருங்கள், அந்த கும்பத்திலேருந்து எடுத்துக்கங்க. குரு 6, கும்பத்துக்கு கடுமையான பாவகஸ்தானம் எது அப்படின்னா சந்திரன் 6ஆம் இடம் தான். அந்த இடத்துல வந்து 2க்கும் 11க்குமான குரு இருக்கிறார். இப்போ 7ஆம் இடத்தை நீங்கள் எடுத்துக்கணும், லக்னமாக எடுத்துக்கணும் கணவருடைய இடத்த. 6ஆம் இடத்துல குரு போயிருக்கிறாரு. குரு சனி சாரம், அதை மறந்துடக்கூடாது. விரையாதிபதி லக்னாதிபதி சாரம். அந்த இடத்துக்கு அதிபதி உச்சம், 6ஆம் அதிபதி கடுமையான உச்சம். இப்படி இருக்கிற அமைப்பில் பாருங்கள், 6ஆம் அதிபதி கடுமையான உச்சம். அது மட்டும் இல்லை, அந்த சந்திரனை செவ்வாயும் பார்க்குறார், சனியும் பார்க்குறார். பாருங்கள், அந்த சந்திரனை 6ஆம் இடத்து அதிபதியை சனியும் பார்க்குறாரு, செவ்வாயும் பார்க்குறார். இந்த 6ஆம் அதிபதி 4க்கு வந்தவே, 4 அப்படிங்கிறது பொதுவாகவே காலபுருஷனுக்கு 4 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது வந்து இதயம் குறிக்கக்கூடிய பகுதி, இதயம். அதனால் செவ்வாய் சனி 2 பார்வையும் அந்த சந்திரன் மேலே இருந்ததுனால இந்த ஜாதகியுடைய கணவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஏற்கனவே 2 டைம் வந்திருக்கான். ட்ரீட்மெண்ட்டில் தான் இருந்திருப்பாங்களாட்டிருக்கு. அவங்க என்ன ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை ஆச்சா, ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்களா அப்படின்னு மட்டும் கேட்டேன். அவங்க 2 பேர் வந்தாங்க, அவங்க பிரதரும் ஒருத்தரும். அவங்க ஆமாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. முடிவு என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. சனி செவ்வாய் கடுமையான பார்வையாக இருக்குது. சனி இருக்கிற இடமும் சரியில்லை, செவ்வாய் நிற்கிற சாலமும் சரியில்லை. அதனால் கொஞ்சம் சிரமந்தாங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவ்வளோ கடுமையாக நம்ம சொல்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. அதனால் கொஞ்சம் சிரமந்தான் தப்பிக்கிறது அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க இறந்துட்டாங்க அப்படின்னாரு. குரு தசையில் சந்திர புத்தியில் இந்த லக்னத்தினுடைய ஜாதகனுடைய கணவர் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துருக்கிறார். 2 குழந்தைங்க இருக்குது. 2016க்குள்ளே 2015 2வது மாதத்துலேருந்து 6வது மாதத்துக்குள்ளே அவங்க இறந்துருக்காங்க. 16 6வது மாதத்துக்குள்ளே. ஆக இப்படி ஒவ்வொரு ஜாதகத்தையும் அந்தந்த கோள்களுடைய சாரத்தையும் எடுத்து பார்க்கும்போது நமக்கு ஆழமான அறிவு நமக்கு வருது. அடுத்தது வந்து அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிறது சனி தசையில் கேது புத்தி. இந்த லக்னத்துக்கு பாருங்கள், சனி 6 7க்குமான அதிபதி, கேது 8லேயே இருக்கிறாரு. பொதுவாகவே கேது சம்மந்தப்பட்ட பெற்றோர்களை பாதிக்கும். அதனால் இன்றைக்கி உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டேன். அந்த கேது நிற்கிறது நீர் ராசி. கேது நிற்கிறது பாருங்கள், நீர் ராசி, குருவனுடைய வீடு. குரு சாரத்திலேயே கேது நிற்கிறார். அந்த குருவுமே ஒரு நீர்ராசியில் இருக்கிறாரு. அப்போ எனக்கு தெரிஞ்சது 8ஆம் இடம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு, 8 அப்படின்னாவே கத்தி வைக்கிற அளவுக்கு வரும், அல்லது கொஞ்சம் கடுமையான பாதிப்பு இருக்கும். 8 நீர்ராசி, அந்த அதிபதி நிற்கிறது நீர்ராசி. அந்த கேது குறிக்கிறது, இன்றைக்கி அம்மா வந்து சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க, இப்போ அப்பா தான் இருக்கிறாரு. அதனால் அப்பா பாத்ரூமில் ஏதாவது விழுந்துக்கிட்டாரா, இல்லை தண்ணியில் ஏதாவது விழுந்துட்டாரா அப்படின்னு. பாத்ரூமில் தவறி விழுந்துட்டாருங்க. விழுந்து தலையில் அடிபட்டுருச்சு, கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆக பாருங்கள், 8ல் இருக்கிற கேது
அந்த நீர் ராசியில் இருக்குது. இந்த ஜாதகிக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும். அது யார்? இவங்களுடைய முன்னோர்கள் மூலம் கொடுக்கணும். இப்போ அவங்க இருக்கிறது அப்பா தான். அந்த நீர் ராசி அதிபதி குரு, அவருமே இந்த லக்னத்துக்கு விரயத்தில் ஒரு நீர் ராசியில் உட்காந்து அந்த இடத்தையே பார்க்குறார். எவ்வளோ அற்புதமாக வேலை செய்து பாருங்கள் கிரகங்கள். ஆக பாத்ரூமில் வலிக்கு விழுந்து சீரியஸாக ஹோமோ ஸ்டேஜில் இருக்கிறாரு. இருந்தாலும் இன்றைக்கி கேது 22/8/26 வரையில் இருக்குது. அதனால் அவங்களுக்கு வயசும் பார்த்திங்கன்னா 48 நடந்துக்கிட்டு இருக்கு. நடப்பு 48. கொஞ்சம் சிரமம் தாங்க அப்படின்னு சொன்னேன். டாக்டர் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு அந்த ஜாதகத்தை அப்படியே க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது நான் அண்மையில் நான் பார்த்த ஜாதகம். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.